இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வாழ்க்கையில் நீங்கள் குடும்பத்தில் வந்து வாழ்க்கையை ஆரம்பிங்க. அந்த வாழ்க்கையில் பெற்றவங்க இருக்காங்க, குடும்பத்தில் பெற்றவங்க இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க, இன்னும் குடும்பத்தாரில் இருக்காங்க. அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்? 17-23. அவனை தவிர்த்து நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமை அடைந்து விட்டால் அவர்களை என்று அழைத்துக் கொள்ளுதல் கூடாது, அவ்விருவரையும் விரட்டுதல் கூடாது. இன்னும் அவ்விருவரிடத்தில் கனிவான கண்ணியமான பேச்சையை பேசுகிறார். அவனை தவிர்த்து நீ வணங்கலாகாது. ஆனால் பெற்றோர் தெய்வமாக்கக்கூடாது. பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, பெற்றோர் தெய்வமாக்கிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டு தெய்வத்தை கடைசி தள்ளிட்டு இவங்களை மாதா தாயையும் தகப்பனையோ பெற்றோர்கள் தெய்வமாக்கிடுவாங்க. சரியா? அப்படி ஆக்கிறாதீங்க. பெற்றோர் வணங்கக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க நன்மை செய்யுங்க. எப்படின்னு சொன்னால் அல்லாஹ் விதிச்சிருக்கான், அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவ்விருவருமோ உம்மிடம் நிச்சயமாக முதுமை அடைந்து விட்டால் அவளை சேன்னு சொல்லாதீங்க. வார்த்தையில் சேச்சுன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு வேலையில் போங்கம்மா போகாது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? சேன்னு சலிச்சுக்கிறீங்க. சலித்துக் கொள்ளுதல் கூடாதுன்னு சொல்கிறோம். அவ்விருவரும் விரட்டுதலும் கூடாது. இன்னும் அவ்விடம் கனிவான கண்ணியமான பேச்சையை பேசுகிறார். இப்போ எப்படி பேசணும்னு தெரியல. நம்ம என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு கற்றுக் கொடுல, இது அது வாழ்க்கையை கொடு, நான் பணிவாக நடந்துக்கணும், கனிவாக நடந்துக்கணும், எனக்கு கற்றுக் கொடு அப்படி அவளை பிடிக்கும்போது அந்த பேச்சு நமக்கு வந்துடும். முதல் குரலை உயர்த்தக்கூடாது, கனிவான கண்ணியமான மென்மையான பேச்சு எல்லாம் பேசலாம். சரியா? சேன்னு அவங்கள வேட்டக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க கோவப்படும்போது அதை நியாயப்படுத்தவும் கூடாது. அம்மா கோவப்பட்டாலும் தப்பு தான், அப்பா கோவப்படணும், தாத்தா கோவப்படணும் தப்பு தான், நம்ம கோவப்படணும் தப்பு தான். அதுவும் அலைவனத்தை சொல்கிறான். நீங்கள் அவங்க கோவப்பட்டதை நியாயப்படுத்தவும் அவங்கள விரட்டவும் வெட்டாதீங்க, தெய்வமாக ஆக்கிறாதீங்க. ஆனால் அவங்கள முதுமை எடுத்தாச்சேன்னு சொல்லிடாதீங்க. எல்லா வகையிலும் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். அவங்கள கனிவாக கண்ணியமாக நடந்துக்குங்க. அது கீழே இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக. மேலும் என் இறைவனே, நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவர்களிடருக்கும் கருணை புரிவாயாக என்று கூறி பிரார்த்திப்பீராக. அப்போது ஒவ்வொருத்தரும் தன் பெற்றவங்களுக்காக என்னோட ஒப்படைக்க வேண்டியிருக்கு. இன்னும் இறக்கம் கொண்டு பணிவனும் இறக்கை அவ்விருவருக்காக நீ தாழ்த்துவீராக. என் இறைவனே, நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவ்விருவருக்கு கருணை புரிவாக என்று பிரார்த்திப்பீராக. சின்ன பிள்ளையாருக்கும் எவ்வளோ கவனமாக பார்த்துருப்பாங்க. ஆமாம், அம்மா பார்த்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு நீ உதவி செய்வேனே, நீ அவங்களுக்கு கவனமாக பார்த்துக்கணும், அவன்கிட்ட ஒப்படைப்பாங்க. சரியா? இப்போ குடும்பத்திலேருந்து வாழ்க்கை ஆரம்பிக்குது. இதே மாதிரி ஒவ்வொருத்தையும் கனிவான கண்ணியமான நன்மையான பேச்சு தான் பேசணும்ல. யார்ட்டையும் கோபமாக பேசக்கூடாது, குரலை உயர்த்தி பேசக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, பரியாசமாக பேசக்கூடாது.